நாடாளுமன்ற தேர்தலுக்காக தமிழ்நாடு முழுவதும் 1085 வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் 39 தொகுதிகளிலும் ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் ஜூன் 4ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றே முடிவுகள் அறிவிக்கப்படவுள்ளன. தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் கடந்த 20ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கி நிறைவடைந்த நிலையில் வேட்புமனுக்களை தேர்தல் ஆணைய அதிகாரிகள் பரிசீலனை செய்தனர். இந்நிலையில் தமிழ்நாடு முழுவதும் 39 நாடாளுமன்ற தொகுதிகளில் 1749 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் 664 வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. 39 நாடாளுமன்ற தொகுதிகளில் மொத்தம் 1085 வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கான தேர்வு தேதி மாற்றப்பட்டுள்ளது. ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கான ஆண்டு இறுதி தேர்வு அட்டவணையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி 4 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கான அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பாடங்களுக்கான தேர்வு தேதி மாற்றப்பட்டுள்ளது. அதன்படி ஏப்ரல் 10 மற்றும் 12ஆம் தேதிகளில் நடைபெற இருந்த தேர்வுகள் ஏப்ரல் 4 மற்றும் 6ஆம் தேதிகளில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேளிக்கை விடுதியின் மேற்கூரை இடிந்து விழுந்த விபத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். சென்னை ஆழ்வார்பேட்டை செயின்ட் மேரிஸ் சாலையில் உள்ள தனியார் கேளிக்கை விடுதியில் முதல் தளத்தின் மேற்கூரையின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது. இந்த விபத்து ஏற்பட்ட போது ஏராளமானோர் கேளிக்கை விடுதியில் இருந்த நிலையில் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் ஏராளமானோர் கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ளனர். இந்நிலையில் இடிபாடுகளில் சிக்கி 3 பேர் உயிரிழந்துள்ளனர். அவர்கள் மூவரும் கேளிக்கை விடுதியில் பணியாற்றி வந்தவர்கள் என்று தகவல் வெளியாகியுள்ளது. கேளிக்கை விடுதிக்கு அருகே மெட்ரோ ரயில் சுரங்கப்பாதை பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் விபத்து நேரிட்டுள்ளது. இந்த விபத்து தொடர்பாக அபிராமபுரம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மற்றும் தீயணைப்பு படையினர் விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். விபத்து பகுதியில் மீட்பு பணிகளை துரிதப்படுத்தியுள்ளதாக கூடுதல் காவல் ஆணையர் பிரேமானந்த் சின்ஹா தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மூத்த தலைவர்கள் சோனியா, ராகுல் ஆகியோர் கட்சியின் தேர்தல் அறிக்கையை வெளியிடுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர் தேர்வு, பிரச்சாரம் உள்ளிட்ட பணிகளில் காங்கிரஸ் கட்சி மும்முரமாக ஈடுபட்டுள்ளது. இதற்கு மத்தியில் கட்சியின் தேர்தல் அறிக்கை அடுத்த மாதம் 6ஆம் தேதி வெளியிடப்படும் என ராஜஸ்தான் மாநிலத்திற்கான காங்கிரஸ் பொறுப்பாளர் சுக்ஜிந்தர் சிங் ரந்தாவா கூறியுள்ளார். காங்கிரசின் தேர்தல் வியூகங்கள் குறித்த ஆலோசனை ஜெய்ப்பூரில் நடந்தது. இந்த கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய ரந்தாவா, ஜெய்ப்பூரில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மூத்த தலைவர்கள் சோனியா, ராகுல் ஆகியோர் கட்சியின் தேர்தல் அறிக்கையை வெளியிடுவார்கள் என்று தெரிவித்தார். இந்த கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறிய ரந்தாவா, அதற்கான பொறுப்புகளை மாநில முன்னாள் முதலமைச்சர் அசோக் கெலாட் மற்றும் கட்சியின் மாநில தலைவர் கோவிந்த் சிங் கோதஸ்ராவிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் கூறினார். உத்தரப்பிரதேச சிறையில் இருந்த பிரபல தாதா முக்தார் அன்சாரி மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் பாண்டா சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த பிரபல தாதா முக்தார் அன்சாரி மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தார். அவர் மீதான பல்வேறு குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டதன் காரணமாக பாண்டா சிறையில் இருந்தார். 60 வயதானவர் கடந்த 26ஆம் தேதி அதிகாலை வயிற்றுவலி காரணமாக பாண்டா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து பாண்டாவில் உள்ள ராணி துர்காவதி மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் சுனில் கௌசால் கூறுகையில், வயிற்றுவலி மற்றும் சிறுநீர் கழிப்பதில் உள்ள பிரச்சினை காரணமாக அன்சாரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக கூறியுள்ளார். இந்நிலையில் கடந்த வாரம் சிறைக்குள் அவருக்கு விஷம் கலந்த உணவு வழங்கப்பட்டதாகவும் அதனால் அவரது உடல்நிலை மோசமடைந்ததாகவும் அன்சாரியின் வழக்கறிஞர் குற்றம் சாட்டியுள்ளார். 40 நாட்களுக்கு முன்பே விஷம் கலந்த உணவு கொடுக்கப்பட்டது என்றும் தெரிவித்திருந்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.